எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு சாரி ஃபால்ஸ் வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. இது சாரி ஃபால்ஸ் அடிக்கிற முன்னாடி அந்த சாரியில் ஒரு அடி கேப் விட்டு நீங்கள் சாரி ஃபால்ஸ் வைக்க சொல்கிறீங்க. அது எதுக்காக அப்படிங்கிறத யாருமே சொல்ல மாட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. சரி அவங்க சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நானும் நிறைய சர்ச் பண்ணி பார்த்தேன். சாரி ஃபால்ஸ் வீடியோ எல்லா வீடியோவும் பார்க்குறேன். அந்த வீடியோ எல்லா இதுலேயுமே யாருமே அந்த கேப் எதுக்காக விடுறோம் அப்படிங்கிறத கரெக்டான ரீசனோட சொல்லலை. அண்ட் நம்ம இந்த வீடியோவில் அந்த ரீசன் என்ன அப்படிங்கிறதையும் அண்ட் சாரி ஃபால்ஸ் எப்படி தைக்கணும் அப்படிங்கிறதையும் கண்டினியூஸாக பார்க்கலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதே மாதிரி உங்களுக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்க. அது நான் இன்னும் இந்த டெய்லரிங்கை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டெய்லரிங் வந்து நான் படித்து கற்றுக்கல, இன்னொருத்தங்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டது தான். அண்ட் நான் இது வந்து இன்னொருத்தங்கிட்ட, அதாவது கற்றுக்கிட்டவங்ககிட்டே கேட்டேன், இந்த ஒரு அடி எதுக்காக விடுறாங்கன்னு சொல்லி. அவங்களுமே சரியான ரீசன் வந்து சரியாக சொல்ல முடியல அவங்களாலையும். அண்ட் படித்தவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா கரெக்டான ரீசன் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். அதாவது இது எனக்கு தோணுன ரீசன் வந்து இது தான். அண்ட் இந்த ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாரீ வந்து இந்த மாதிரி தான் கட்டுவோம். கெட்டினதுக்கப்புறமா நம்ம அதை நடக்கும்போது என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நடக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு அடி கேப் வரும். அதாவது நம்ம ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது கரெக்டாக மேக்ஸிமம் மென் உமன் யாராக இருந்தாலும் ஒரு அடி தான் நார்மலாக நடக்கும்போது உங்களுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு அடி கேப் வந்து நம்ம வச்சு ஸ்டெப் எடுத்து வைப்போம். அந்த ஒரு அடி ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுனால அந்த இடத்துல நமக்கு அந்த சாரீ ஃபால்ஸ் தேவைப்படாது. அதாவது இந்த மாதிரி அந்த கேப் வர்றதுனால அந்த சாரீ வந்து தரையிலையோ கொலுசுலையோ பட்டு இழுக்காது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான். அண்ட் நீங்கள் வந்து இப்போ வந்து அதை ஃபுல்லாக வைக்கணுன்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அந்த ஒரு அடி வந்து வச்சும் வேஸ்ட் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அந்த ஒரு அடி வந்து கேப் விட்டு நம்ம சாரீ ஃபால்ஸை தைக்க சொல்கிறோம் அப்படிங்கிறது எனக்கு தோணுது. இது வந்து கரெக்டான ரீசனா அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரியலை. அண்டு கரெக்டான ரீசன் உங்களுக்கு ஏதாவது தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். வாங்க இப்போது சாரீ ஃபால்ஸ் அடிக்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்த்துடலாம். சாரீ ஃபால்ஸ் அடிக்கும்போது எப்போவுமே கரெக்டான பர்ஃபெக்டான நூலை கொஞ்சம் மேக்ஸிமம் எடுக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நம்ம ஸ்டிச் போடும்போது அது வெளியே தெரியக்கூடாது. நம்ம சாரீ ஃபால்ஸ் தைக்கும்போது அந்த தையல் வந்து வெளியவே தெரியக்கூடாது. அந்த மாதிரி தான் நம்ம நூல் வந்து செலக்ட் பண்ணணும். அதே போல் சாரீ ஃபால்ஸும் மேக்ஸிமம் பர்ஃபெக்ட் கலர் இருந்துச்சு அப்படின்னா பர்ஃபெக்டாகவே எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா அதுக்கு ஓரளவுக்கு மேட்சிங்காக இருக்கிற ஒரு ஃபால்ஸை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த சாரீ ஃபால்ஸை இந்த சாரியில் அட்டாச் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்த்துடலாம். சாரீ ஃபால்ஸ் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒன் சைடு ஓரம் அடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடித்து ஓரம் ஃபஸ்ட்டு அடிச்சுக்கலாம். இப்போ நம்ம ஓரம் அடித்தாச்சு. இப்போது நம்ம ஒரு அடி கேப் விட்டு நம்ம சாரீ ஃபால்ஸ் வைக்க போகிறோம். கரெக்டாக இந்த மாதிரி ஒரு அடி வச்சு ஒரு அடி விட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த மார்க்கிங்லேருந்து தான் நம்ம சாரீ ஃபால்ஸ் வந்து இப்போது சாரீ ஃபால்ஸ் வந்து வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கரெக்டாக எந்த இடத்துல மடித்து அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த மடித்து அடிச்சிருக்க இடம் வந்து கரெக்டாக நமக்கு சாரீ கூட ஃபோல்ட் ஆயிடணும். அந்த மடித்து அடித்த இடம் வந்து வெளியே தெரியாத மாதிரி நம்ம தைக்கணும். அப்படிங்கிறதால கரெக்டாக இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடித்து நம்ம தையல் அதாவது மடித்து தைச்சிருக்க இடம் வந்து சாரியில் உள் சைடு போயிடணும். அந்த மாதிரி வச்சு ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த ஒட்டிலேயே கரெக்டாக இந்த மாதிரி சாரியை வந்து கொஞ்சம் நேராக எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு கரெக்டாக இந்த எட்ஜிலேயே நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் சாரீ ஃபால்ஸ் அடிக்கும்போது கரெக்டாக இந்த மாதிரி சேலையை வந்து கொஞ்சம் நேராக எடுத்து விட்டுக்கோங்க எப்போவுமே.
இந்த மாதிரி நேராக எடுத்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சுருக்கம் வந்து அதிகமாக வராது. அதே போல் நீங்கள் இப்போ தான் சாரீ ஃபால்ஸ்லாம் அடிக்க ஆரம்பிக்கிங்க அப்படின்னா பொறுமையாக, அதாவது எவ்வளோ பொறுமையாக நிதானமாக அடிக்க முடியுமோ அவ்வளோ நிதானமாக அடிங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு அதில் வந்து சுருக்கம் வராமல் நீட்டாக ஃபினிஷிங்காக வரும். நீங்கள் ஃபினிஷிங்காக அடித்து அதுக்கப்புறமா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ ஸ்பீட் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்பீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைமே ஸ்பீடாக அடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சுருக்கம் வந்துடும். சுருக்கம் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாகவே பிரிச்சுட்டு மறுபடியும் அட்டாச் பண்ணுற மாதிரி வரும். அதனால் நீங்கள் எவ்வளோ நிதானமாக அடிக்க முடியுமோ அவ்வளோ நிதானமாக சாரீ ஃபால்ஸ் வந்து அடிங்க. இப்போ நம்ம இதே மாதிரி நம்ம கார்னரில் அந்த எட்ஜு வரைக்கும் நம்ம தையலை வந்து போட்டு எடுத்துக்கலாம். இப்போது கரெக்டாக இந்த சைட்லேயும் மடித்து விட்டு தைச்சிக்கோங்க. இப்போது அப்படியே திருப்பிடுங்க. அதாவது கரெக்டாக நீங்கள் இந்த மடிப்பு வந்து நேராக இருக்கணும். அண்ட் இந்த இடத்துல சுருக்கமே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி எடுத்து ஒரு தையலை போட்டுருங்க. இப்போது இந்த முந்தான சைடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த முந்தான சைடை அப்படியே இந்த மிஷின் உள்ள நம்ம பூத்திடலாம். இந்த மாதிரி பூத்தி அந்த சைடு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சாரீ ஃபால்ஸ் வந்து ஈஸியாக அடிச்சிடலாம். இப்போது சுருக்கமே இல்லாமல் நமக்கு எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். இதுக்கு மேலேயே நம்ம இப்போது இந்த கார்னரில் தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த இது தைக்கும்போது பின்னாடி ஒரு கை கொடுத்து இந்த மாதிரி வச்சு பிடிச்சி தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சுருக்கம் வந்து வரவே வராது, நீட்டாக உங்களுக்கு வரும். அப்படிங்கிறதால நீங்கள் ஒரு பின்னாடி கை கொடுத்து கொஞ்சம் பொறுமையாகவே இந்த மாதிரி தைச்சிக்கோங்க. இப்போ நம்ம ஃபுல்லாகவே அடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ வந்து கடைசியாக அந்த இடத்துல ஒரு கெட்டு கட்டி எடுத்துடலாம். இப்போ வந்து சாரீ ஃபால்ஸ் நம்ம வச்சிட்டோம். எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். எந்த இடத்துலையும் ஒரு சுருக்கமும் வரலை. நீங்களும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி நீங்களும் சாரீ ஃபால்ஸ் வந்து வச்சு பாருங்கள். வச்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.